கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான அப்டேட் தான் இதுவும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க. அதே போல் எனி டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு ஏசிஐஓ கிரேட் 2வும் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்க தான் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2025க்கான. சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி போஸ்ட்டுங்க இது. சரிங்களா? இந்த போஸ்ட்டில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோடைய ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சிலபஸ் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி வந்து அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, எங்களுடைய த கிரேட் அகாடமி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா August 3 and 10 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாராவது வில்லிங் இருந்தால் இமிடியேட்டாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு 9442112979 கால் பண்ணுங்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் இல்லைங்களா, போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதுக்கான அது வேக்கன்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நம்முடைய சென்னை தமிழ்நாடு லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதாவது தமிழ் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து 285 போஸ்ட்டுங்க டோட்டலி. ஸோ கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு போஸ்ட்டு, நல்ல ஒரு சேலரியில் நமக்கு வந்து இது அப்பாயின்மெண்ட் ஆகலாம். சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் வந்து இந்த ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸுங்க, ஆக்சுவலாக ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கெசட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 3ல் வராங்க. ஸோ சேலரி பாருங்கள் 69,000 வரைக்கும், ஜஸ்ட் மெட்ரிக் ப்ளஸ். சரிங்களா? அது அந்த இருக்கக்கூடிய +2 10th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு மெட்ரிகுலேஷன் பாஸில் 69,000 வரைக்கும் நீங்கள் பே ஸ்கேல் வாங்கலாங்க. சரிங்களா? ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். ஏஜ் லிமிட் பார்த்துருக்குங்க 18 to 27 years as on 17/8/2025 இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், SC/STக்கு 5 years, OBCக்கு வந்து 3 years. அதுக்கான நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் இருக்கணும். அதே போல் இந்த போஸ்ட்டில் நீங்கள் ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த போஸ்ட் இன்வால்வ்ஸ் ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபர் லியபிலிட்டி, அது தெரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் த கேண்டிடேட்ஸ் willing to serve anywhere in India only need to apply அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 3 டயரில் இருக்குங்க. ஸோ டயர் 1, டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ டயர் 1ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸுங்க, அப்ஜெக்டிவ் MCQ டைப்பில் இருக்கும். ஸோ இதில் 5 பார்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ 20 கொஸ்டின்ஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 100 மார்க்ஸ் 1 hour எக்ஸாமினேஷன்ஸ் தான் ஆன்லைனில். பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ், அது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்த படம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல், அனலிட்டிக்கல், லாஜிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் சயின்ஸு, அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட வரும், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வருங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. டயர் 2 போனீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருக்குதுங்க. டிஸ்கிரிப்டிவ், ஜஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தான் பண்ணணும். 500 words, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் டயர் 3ல் வந்து இன்டர்வியூ இருக்கும், அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சென்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த பிளேஸ்லலாம் இந்த எக்ஸாமினேஷனை வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அன்ரிசர்வ்டு வந்து 30, OBC வந்து 28, இது போல் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணால் தான் டயர் 2 வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. அதே மாதிரி டயர் 3க்கும் நீங்கள் போக முடியும். ஓகே, இப்போது செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ்
இன் டயர் 1, மார்க்ஸ் இன் டயர் 2, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் யாரெல்லாம் வந்து ஏஜ்டு அதிகமாக இருக்கீங்க, ஸோ நியரஸ்ட் ஏஜ் வந்து 27 இயர்ஸ்க்கு நியரஸ்ட்டாக வந்தீங்களா அவங்களுக்கு வந்து ஸ்கோர் அதிகமாக கொடுத்து அவங்க முன்னாடி வருவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர்ஸ் ஆஃப் தி நேம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த டை கேசஸ்க்கெலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ 26/7/2025 வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு 17/8/2025 இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க, www.mha.gov.in or www.ncs.gov.inல போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக 550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சார்ஜு. ஸோ மேல் கேண்டிடேட் ஆஃப் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ் கேட்டகரிஸ் இருந்தால் எக்ஸாமினேஷன் ஃபீ அகைன் வந்து 100 rupees அடிஷ்னலாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குது 2019 கட் ஆஃப் அனலைசிஸ் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 35 இருக்கிறனால நம்மளுடைய பிளான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 40 அண்ட் எபோவ் இது மாதிரி தான் நம்மளுடைய கட் ஆஃப் இருக்கணும். அந்த கட் ஆஃப் தகுந்தாப்பில் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த போஸ்ட்டில் என்ட்ரி ஆகலாம். இதே போல் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குங்களா, ACIO அப்படிங்கிற போஸ்ட் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கான இந்த போஸ்ட்டு. அதுவும் வந்து அதோடைய கீ ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். அதே மாதிரி ACIO கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் 2025 3717 3717 போஸ்ட் இருக்குங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 19th July to 10th August வரைக்கும் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணிங்க டிகிரி ஸ்டூடெண்ட்ஸு. இதுவும் வந்து டயர் 1 டயர் 2 சேம் தான். சேலரி பார்த்தீங்களா 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஃபேக்டர்ஸ் டிஃப்ரென்ஸு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ஸ் ACIOக்கு. ஸோ குரூப் எதில் வராங்கன்னா குரூப் சியில் வராங்க. சரிங்களா. இவங்க வந்து குரூப் பியில் வந்துடுறாங்க ACIO. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்திங்கன்னா 10th பாஸ் ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் மஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் வந்து ACIO போஸ்ட்டு. ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கொடுக்கல. 1827 தான். சேலரி பார்த்தீங்களா ஸ்டார்டிங் சேலரி அதாவது கையில் வாங்கக்கூடியது 35,000 இல்லை 65,000. அதுக்கப்புறம் நிறைய அலவுன்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒர்க் டைப் பாருங்கள், மோஸ்ட்லி ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும் இந்த அசிஸ்டன்ஸில். மிக்ஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் டெஸ்க் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஈஸி டு மாடரேட்டில் தான் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பட் வந்து ACIOக்கு மாடரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து க்ரோத் லிமிட்டடாக இருக்கும். இது பெட்டர் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் இருக்கும், ப்ரொமோஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.